ஓம் நம சிவாய். போன வாரம் கோவிலோட பகுதியில் அதோட அமைப்புகள் எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த வாரம் ராஜகோபுரத்தை பத்தி பார்க்கலாம். கோவிலோட நுழைவாயில துவாரம்னு சொல்லுவாங்க. அந்த துவாரத்துக்கு மேல பல அடுக்குகள் கொண்ட உயரமான அமைப்பை தான் கோபுரம்னு சொல்லுவாங்க. அதுல நுழைவாயிலின் முக்கியமான கோபுரத்தை ராஜகோபுரம்னு சொல்லுவாங்க. இது 3, 5, 7 அப்படின்னு ஒத்தப்படையில இந்த அடுக்குகள் இருக்கும். கோபுரத்தோட மேல் பகுதியில் தான் கலசம் வச்சிருப்பாங்க. அதுவும் 3, 5, 7ன்னு ஒத்தப்படையில் தான் இருக்கும். அதே மாதிரி கோபுரங்கள்ல நிறைய புராண இதிகாச நிகழ்ச்சிகளை அந்த தளத்தோட கதைகளை விவரிக்கிற மாதிரி சுதை சிற்பங்களை செதுக்கி இருப்பாங்க. பல்லவர்கள் கோபுரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஸ்ரீ விமானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆனா பல்லவர்களுக்கு அடுத்து வந்த சேர, சோழ, பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள் எல்லாம் கோபுரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்ரீ விமானம்ங்கிறது கர்ப்ப கிரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய கோபுரம். இதை சிகரம்னு சொல்லுவாங்க. தஞ்சை பெரிய கோவில் மாதிரியும் ஸ்ரீ விமானத்தை ரொம்ப பெருசா உயரமா அமைக்கிறதும். இதே மாதிரி வடநாட்டுல நிறைய கோவில்ல இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான கோவில்ல இருக்கிற விமானத்தோட பேரை பார்ப்போம். மதுரை கூடல் அழகர் கோவில்ல விமானத்தோட பேரு அஷ்டாங்க விமானம். ஸ்ரீரங்கம் பிரணவாகார விமானம். ஒப்புளியப்பன் கோவில்ல கந்தானந்த விமானம். திருவல்லிக்கேணியில ஆனந்த விமானம். திருப்பதியில ஆனந்த நிலைய விமானம். காஞ்சிபுரத்துல புண்ணியகோடி விமானம். திருநாரையூர்ல ஸ்ரீனிவாச விமானம். திருக்கண்ணபுரத்துல உட்பலா வதகு விமானம். திருக்கண்டியூர்ல கமலகிருதி விமானம். திரு இந்துளூர்ல வேதமோத விமானம். திருக்குறுங்குடியில பஞ்சகேதக விமானம். ஓகே வாஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.